No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகலிவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார், கரூர்ல நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு துயர் சம்பவம் அப்படிங்கிறது இன்று வரை மிகப்பெரிய விவாத பொருளாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல முக்கியமா என்னங்கன்னா சார், மிகப்பெரிய சந்தேகங்களையும் இது எழுப்பி இருக்கு. ஏன்னா அதுவும் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜஸ் மீடியாவில் சென்ட்ரலைஸ்டு ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சாங்க. ஆனால் இப்போ தனித்தனியாக ஃபுட்டேஜஸ் வருது. எல்லாத்தையுமே பார்க்கும்போது சந்தேகமாக இருக்குது. சந்தேகம் நம்பர் 1, ஆம்புலன்ஸ் வந்தது, கரண்ட் கட் ஆனது, கரண்ட் கட் ஆகிட்டு லத்தி சார்ஜ் நடந்தது, விஜய் மீது வீசப்பட்ட செருப்பு கல், இப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன சார்? இதில் தாவேக்கா சொல்ற மாதிரி ஒரு சதி இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கு 100% எனக்கு அந்த எண்ணமும் எனக்கும் இருக்குது. அது விஜய்க்கு தான் அப்படின்றதுன்னு இல்லை. முதல் சந்தேகத்தை, என்னுடைய சந்தேகத்தை சொல்கிறேன். ரசிகர்கள் அவருக்கான ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்குள்ளாக இருந்து ஒரு செருப்பு எப்படி பறக்கும்? அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் யாரையும் ஒரு கல்லால் உள்ள நுழைஞ்சு போய் செருப்பு வீசினாலும் கூட அவனை அங்கேயே சின்ன பின்னமாக கொத்தி போட்டிருப்பாங்க ரசிகர்கள். கரெக்டாக பேச்சுவாக்கில் ஒன்று சொன்னாவே வெறி கொண்டு போய் நிற்கிற கூட்டமாக இருக்கிறாங்க ரசிகர்கள். முக்தாருக்கு என்ன ஆச்சு? ஆமாம், பொழைச்சி வந்தார், கை காலெல்லாம் நடுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு தப்பிச்சது பெரிய விஷயமா இருந்தது. அவருக்கு ஏதோ ஒரு தப்பிச்சுக்கிட்டாங்க. அவர் நேரத்தில் போலீஸ்லாம் இருந்தது, போங்க போங்கப்பான்ட்டாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்ததுனாக்கா, அந்த மாதிரி ஒருத்தர் செருப்பை வீசி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அப்போ அவன் மட்டும் அந்த இடத்துல இல்லை, அவனுக்கு சேஃப்டியாக ஒரு 50 பேர் கொண்ட கும்பல் உள்ளே இருந்துக்கிட்டு, அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தர் செருப்பை அடிக்கிறானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. வரக்கூடாதா? வரலாம், கரெக்ட். வந்தது இல்லை. அப்போ தான் அவன் சேஃப்டியாக இருக்க முடியும். நம்ம ஆட்கள் போங்க, நம்ம ஆட்கள் மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் சேஃப்டியாக இருந்தீங்கன்னு யாரையும் சொல்லியிருக்கலான்னு எனக்கு தோணுது. ரசிகர்களுக்குள்ளே எப்படி வினோத் செருப்பு எடுத்து அடிப்பான் சொல்லுங்கள்? கல்வீச்சு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு ஏடிஜிபி, பேட்டியை கொடுக்குறாரு. கல்வீச்சு இல்லை, ஆனால் செருப்பு போய் விழுந்ததுக்கு ஆதாரம் இருக்குல்ல. யார் அடிப்பா? முதல்ல அதில் என்ன தேவை இருந்தது? ரெண்டாவது உங்களுக்கு க்ரௌடு அனலைசிஸ்னு ஒரு டீம் இருக்காங்க உள்ளாரியே. தமிழ்நாடு முழுக்க இதுக்கு முன்பாக என்னெல்லாம் தான் நடந்திருக்குது, எப்படிலாம் நடந்திருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு மகாமகம் இதில் நடந்ததுலேருந்து ஒரு பெரிய பேசு பொருளாகுது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நிறைய கட்டுப்பாடுகள் என்ன எது முன்ன பின்ன எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ அது மாதிரி எடுக்கும்போது அங்கே நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு ஒரு லூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது பண்ணுறதுன்னா இப்படி இருக்கிறது, இப்படி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உள்ள எதமான அசம்பாவிதம் ஒன்று விஜய்க்கே நடந்தாலும் கூட எப்படி ரெக்கவரி பண்ணிட்டு வெளியில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு பல்வேறு கூறுகளை அலசி இருக்கணும். ஆக அந்த இடம் பொருத்தமான இடமா இல்லையான்றதை அவங்க முடிவு பண்ணி முன்கூட்டியே அதை தடுத்து இருந்திருக்கணும். ஏற்கனவே 4 வழி இருக்கக்கூடிய சந்திப்புன்னு சொல்லுவாங்க, ஜங்ஷன், அங்கே கேட்டிருக்கப்ப அதை மறுத்துருக்கிறாங்க. இன்னொரு இடம் கேட்டாங்க, பக்கத்தில் பள்ளம் இருந்தது, அது இருந்ததுன்னு ஏதோ 2 இடமும் மறுத்ததாக சொல்கிறாங்க. இந்த சந்திப்பு இடத்துல கொடுத்துருந்தா கூட 4 வழி இருந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் மேலே ஏறி இருப்பாங்க, இறங்கியிருக்கும் கூட்டம். இந்த தள்ளு முள்ளு இருந்திருக்காது. 2 பக்கமும் லாக் பண்ணிக்காங்க. உள்ளே இருந்த மொத்த கூட்டமும் ஜாம் ஆகுது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த பேட்டி ஒரு அம்மா சொல்லுது, பேரிகார்டு போட்டு எங்களை உள்ளே அடைச்சிக்கிட்டே இருந்தாங்க, போங்க போங்க போங்கன்னு தள்ளி நெருக்கிக்கிட்டே இருந்தாங்க எங்களைன்னு. ஏன் அது நடந்ததுன்னு கூட்டம் அங்கேருந்து தான் அப்படியே அலை மாதிரி அடிச்சுப்படி வந்துச்சு. எங்களுக்கு தெரியல, இந்த பக்கம்தான் வந்திருக்கணும், ஆனால் அங்கேருந்து வந்தது எப்படி வந்தது? இப்போ உள்ளே ஏதோ நடந்திருக்கிறது அப்படின்னு அது தெரியல, எங்களுக்கு விசாரிக்கணுன்றாரு ஏடிஜிபி. அவங்க நிகழ்ச்சியில் ஜென்ரேட்டர் அவங்களே கட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல உடச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கு சொல்கிறாங்க நிறைய பேர். அப்போ அது யார் அந்த வேலையை திட்டமிட்டு செஞ்சுருக்கணும்? ஃபோக்கஸாக இருக்கும். அந்த லைட், அந்த லைட் இருக்குல்ல, அந்த ஃபோக்கஸ் லைட்டை குறைக்கணும். அந்த இடத்துல அவருக்கான அந்த இதெல்லாம் இருட்டாகணும். அந்த மாதிரி யார் திட்டமிட்டு இருப்பான்? கட்சிக்காரன் நிச்சயமாக அப்படி நினைக்கவே மாட்டான். தொண்டன் உயிரை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கான். கரெக்டாக கொடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். அவன் எப்படி இந்த வேலையை செய்வான்? அங்கே சந்தேகம் வருதா வரலையா? சரி, நான் வரி பணம் கட்டுறேன், நீங்கள் கட்டுறீங்க வினோத், 2 வரி பணம் இருக்குது. என் வரி பணத்தில் வர ஆம்புலன்ஸ் எங்கே? ஏன் டிஎம்கே பேனர் போட்டு அந்த ஆம்புலன்ஸ் வரணும் உள்ளார? உடனே எப்படி வரும்? அப்போ நீங்கள் முன்கூட்டியே அந்த கயிறுலாம் எடுத்து பேனர்லாம் எடுத்து கட்டி வச்சுங்க. சம்பவம் நடந்துச்சுங்க, சென்சிட்டிவ், கை கால் நமக்கே பதறுது பார்த்த உடனே. அந்த உள்ளூரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான், இந்த இடத்துல பேனரை தேடி அச்சடித்து
அண்ணா திமுக பேனரு அது கொடி கயிறுலாம் வச்சு கயிறில் கட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நான் போய் உயிர் காக்கிறதுக்கு போகணும் வருவானே யாராவது? அப்போ முன்கூட்டியே அது தயார் நிலையில் இருந்ததா இல்லையா? சந்தேகம் வருகிறதா இல்லையா? ஏற்கனவே ரெடியா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% நான் சந்தேகப்படுறேன். நடந்துட்ட உடனே நீ இருக்கிற டிரைவர் ஒன்று அடிச்சுட்டு போவானே இல்லை, துணி கூட மாட்ட மாட்டான். நான் பார்த்துருக்கேன் நிறைய நேரத்தில். ட்ரௌசரோட பனியனோட இருந்து உட்காந்து என்ன உயிரை காப்பாற்றணும், அதுதான் முக்கியம். ஓடக்கூடியவன் கயிறு எடுத்து உடனே போட்டு கட்டி திமுகவினுடைய ஏன் திமுக கட்சி ஆம்புலன்ஸ் எனக்கு வரணும்? எனக்கு ஏன் அது வரணும்? பொதுமக்கள், நான் பொது ஆளு, பொது ஜனம். ஏன் மக்கள் வரி பணத்தில் ஏன் முதலமைச்சர் எங்களுக்கான ஆம்புலன்ஸ் அனுப்பியிருக்கணும்? இல்லை இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இவ்வளோ கூட்டம் சுற்றி நீ ஆம்புலன்ஸ் வச்சுருந்துருக்கணுமா இல்லையா? எங்கே போச்சு அந்த ஆம்புலன்ஸில்? எங்கே போச்சு? ஏன் திமுகனுடைய கட்சி கொடியோட வரணும் உள்ளார? அது கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே விஜய் பேனரில் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு, பார்த்துப்பீங்க. வரிசையாக போகுது, அவரே பார்க்குறாரு. எத்தனை வண்டி போகும் அந்த ஆம்புலன்ஸில்? ஏன் அந்த வழியாக தான் நீங்கள் விடணுமா? மாற்று வழி இல்லையா? பேரல் ரோடு ஒன்று இருந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த வழியாக போக முடியாதுங்க. அந்த பக்கம் போய் சேர்றதுக்குள்ளே பொழுது போகுது. இந்த கோல்டன் டைம் உயிர் போகிறதுக்காக தான் ஆம்புலன்ஸ் மீட்டுட்டு போகுது. இதில் தேர் பவனி போகிற மாதிரி நகர்த்திட்டு போகிற மாதிரியா போக முடியும்? அது கூட அந்த ஆம்புலன்ஸுக்கு அசைகிறதே பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. அப்படியே கொத்தா ஒரு 100 பேர் செத்துருவாங்க போல இருக்கு. அப்படி ஏன்னா இடம் இல்லை உங்களுக்கு, ஏறுறதுக்கு வழி விடுறதுக்கே இடம் இல்லைங்க. அப்போ அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் அனுப்பலாமா? யாராவது அறிவுள்ள ஒரு அதிகார வர்க்கம் இப்படி செய்யுமா? அதிகாரிகள் செய்வாங்களா? கலெக்டர் என்ன பண்ணிட்டு, எஸ்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இந்த உயிர் விஷயம், உயிருக்கு போராடிட்டு இருக்கிற கூட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்கள மீட்கிறதுக்காக போகலாம். அந்த முதல் வந்த ஆம்புலன்ஸு கிராஸ் பண்ணி போகுது, அது அந்த வழியாக நீங்கள் அனுப்பலாமா? சுற்றிக்கிட்டு வாங்க, 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, இதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆகும், நீங்கள் அந்த பக்கம் சுற்றிட்டு வாங்க, இதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆகும், நீங்கள் அப்படியே சீக்கிரமாக போங்க சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கூட்டம் நடத்தும் போதே இந்த க்ரௌடுக்குள்ளார ஆம்புலன்ஸ் போகுமா போகாதா? இல்லைன்னா ஆம்புலன்ஸ் உயிர் காக்கிற பொருள் மாற்று வழி என்னன்றதை நீங்கள் வச்சுருக்கணும். இன்னொன்று, நான் அந்த வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் பேசியிருக்கிறத நான் கேட்டேன். அதில் ஒரு சொல்கிறாரு, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் நடந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் வாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க, இப்போ விஜய் பர்மிஷன் கொடுக்குறாங்க, இது வரைக்கும் எங்கள் பகுதியில் நடந்ததே கிடையாது, வரலாறே கிடையாது இங்கே நடந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதி ஃபர்ஸ்ட் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது, அதிமுகவுக்கும் தரப்பட்டிருக்கிறது, தாவேக்காவுக்கும் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக மட்டும் வேற இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இடத்த கொடுத்ததுலேயே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு? அதான் அவங்களுக்கு ஒரு நோக்கம். அது க்ரௌடு சின்னது, அங்கே நெரிசலில் எதனா நடக்கட்டும், அதனால் அந்த கட்சிக்கு இதை எல்லாமே விஜய் திட்டுறாங்களா? ஏன் அந்த அப்படி நடந்துச்சு வந்து எட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்களா? வழக்கு அவங்க பேர்லலாம் வழக்கு போட்டிருக்காங்க, தலைமறைவு. ஆனால் என்ன பேர் என்ன மாதிரி வருது பாருங்கள். இப்போ இதெல்லாம் சந்தேகத்தை கிளப்புதா இல்லையா? இதுதான் சொல்ல வரேன். ஏன் சந்தேகப்படக்கூடாது உங்களை அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அரசியல் பண்ணக்கூடாது இதை வச்சு அப்படின்னு முதலமைச்சர் உருக்கமாக பேசுகிறீங்க. இங்கே அரசியல் பண்ணுறது யார்? பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறது யார்? நீங்களே பேனர் கட்சி கொடி வச்சுன்னு பாட்டிலில் கூட சிம்பிளை போட்டு போகிறீங்க. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? வெக்கமாக இல்லை? ஏன் வரி பணம் எங்கே? ஏன் கவர்மெண்ட்டுடைய இது எங்கே? ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினாக வச்சுக்கிறேன்? நீங்கள் இந்த முதலமைச்சராக அந்த இடத்துக்கு நீங்கள் உடனடியாக உயிர் காப்பதற்கும் மீட்பதற்குமான எக்யூப்மெண்ட் எங்களுது எங்கே? கட்சியினுடைய இது ஏன் இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேங்க? தேர்தல் வரப்போகுதுன்றது இதை சொல்லி நீ ஓட்டு இந்த பண அரசியல் நீங்கள் பண்ணுறீங்களா நாங்கள் பண்ணுறோமா? யார் பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுவது? இதை வைத்து அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. இதை வைத்து அரசியல் பண்ணதுன்னு சொல்கிற நீங்களே இவ்வளோ அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அழுகுற மாதிரி ஒரு சீன் வந்துட்டு, அட பாவீங்களா, அப்போவே சொன்னோம் விதிமுறையை பாருங்கடா, விதிமுறையை கடைப்பிடிங்கடா. அதுவும் இதை செய்கிறது ஒரு அமைச்சர். சொல்லு, இந்த விதிமுறையை வந்து கள்ளக்குறிச்சிக்கு பேசலையே நீ? அமைச்சர் அழுவலை, ஏன் அழுவலை? பள்ளிக்கூடம் இடிஞ்சு, நீங்கள் கட்டின பள்ளிக்கூடம் உங்கள் கான்ட்ராக்டரு இடிஞ்சு அப்படியே கொட்டுது, பிள்ளைங்களுக்கு அடிபட்டுருக்குது, அழுவலையே? அட பாவீங்களா, ஒழுங்காக கட்டுங்கடான்னு சொன்னேன், கேட்டிங்களாடான்னு அன்றைக்கி அழுவலையே நீங்கள்? விமானத்தை இந்த ஏர் ஷோ நடந்ததில்லை, விமான கண்காட்சி நடந்ததில்லை, மேலே பறந்துட்டு வட்டம் அடிச்சது எல்லாம் குடும்பத்தோடு நின்று ரசிச்சுட்டு அவங்க நீங்கள் இப்படி போயிட்டீங்கல்ல. அடுத்த பக்கம் இந்த பக்கம் நெரிசலில் வந்து செத்தாங்க 5 பேர், 70 பேருக்கு மேலே மருத்துவமனை. அன்றைக்கி யாரை நீங்கள் கைது பண்ணீங்க? அன்றைக்கி யாரை கைது பண்ணுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? நடந்துச்சு அதுனா? யார் மேலேயாவது வழக்கு போட்டிங்களா? அங்கே போயிட்டு அட பாவீங்களா, விதிமுறைகள்லாம் கடைப்பிடிக்கிறீங்களான்னு அன்றைக்கி அழுவே இல்லையா அந்த அன்பில் மகேஷ்? என்ன விஷயம், ட்ராமா பண்ணுறீங்களா நீங்கள்? அவ்வளோ இறக்க மனசா உங்களுக்குலான்னு சொல்கிறேங்க. அவ்வளோ பெரிய அழுக்கு இல்லாமல் ஒரு இறங்கின குணமாக உங்களுக்கு? கல் நெஞ்சத்தோட மோசமாக இல்லை நடந்துக்கிறீங்க. அழுகுறதா இருந்தால் நீங்கள் இங்கே மெரினா பீச்சில் அழுதுருக்கணும்ல? 5 பேர் செத்தாங்க இல்லைங்க அன்றைக்கி? அட பாவீங்கள, விதிமுறையெல்லாம் கடைப்பிடிச்சிங்களாடா நீங்கள்? அன்றைக்கி நான் அழுதுருக்கணுமா இல்லையா இங்கே? ஏன்னா அது விஜய் மீட்டிங்கு, அந்த கட்சியை வந்து நீங்கள் கொலாப்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது. அந்த கட்சியை நாங்களாம் விமர்சிக்கிறோம், அது வேறு விஷயம்.
ஆனால் அந்த கட்சியை ஒரு நெருக்கடிக்குள்ளே நீங்கள் தள்ளுறதுக்காக ட்ராமா பண்ணிக்கிறீங்களான்னு என்ன வர்றதா வரக்கூடாதா அப்படியே வராமல் இருக்கும். நீங்கள் வந்து கும்பலாக நின்று சேர்ந்து நீ நீ அப்படி அழுவுற, அவர் செந்தில் பாலாஜி இப்படி பார்க்குறாரு, என்ன ட்ராமா அதெல்லாம் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? என்ன அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணாலும் ஆடலாம், எவனும் ஒன்றும் கருத்து சொல்லக்கூடாது. அது வந்து நீங்கள் அவதூறுன்னு நீங்களாக பேசிப்பீங்க. எது அவதூறு எது கருத்து? முதல்ல எனக்கு சந்தேகத்தை நான் எழுப்புறேன். இது சந்தேகமாக அவதூறா? நீங்கள் தான் அது இப்படிலாம் கூட்டின்னு போயிட்டு வந்து செய்திங்கன்னு சொன்னேன்னா அது அவதூறு. இப்படி நடந்திருக்கிறது எனக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இருக்குதுன்றதுக்கு விமர்சனம். அது வந்து கருத்து சொல்கிறாங்க. ஏன் சொல்லக்கூடாது? அதை நீங்கள் மட்டுமே தான் பணத்தை வச்சு அரசியல் பண்ணுவீங்களா? சசி பெருமாளை வச்சு அரசியல் பண்ணலை, நீங்கள் அனிதாவை வச்சு அரசியல் பண்ணலை, சாத்தாங்குளத்தில் 2 பேர் ஊந்து வச்சு அரசியல் பண்ணலை. எத்தனை பிணத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் வந்து இந்த சவத்தையெல்லாம் வச்சு அரசியல் பண்ணாதீங்க. சாவலாம். நீங்கள் பேசலாமா? முதல்ல ஸ்டாலின் அவர்களை சொல்லுங்கள். அரசியல் பண்ணதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்னும் எடப்பாடி பாரு இதில் கூட லூஸாக தான் இருக்கிற, இன்னும் அரசியல் பண்ணவே இல்லை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய விஷயமாக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவரும் இதில் பண்ணவே இல்லை. மனிதாபிமானத்தோடு தான் 2 பேரும் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஐயோ ஒப்பாரி வச்சுன்னு ஊந்து புரண்டு எல்லாரும் கூட்டின்னு வாங்க அழுவலாம், வாயிலும் வயிற்றில் அடிச்சுக்கலாம், ஐயோ இது அநீதி நடந்துடுச்சா பார்க்கலையா அப்படின்லாம் கத்தவே இல்லை எடப்பாடி. சொல்லுங்கள். அவன் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய 1 டஜன் நடிகர்லாம் கூட்டின்னு களத்துக்கு வரல, முற்போக்குவாதிகளை கூப்பிட்டுட்டு களத்துக்கு வரல, இன்னும் அரசியலே பண்ணலை எடப்பாடி. சீமானும் அந்த மாதிரி பேசலை. இதில் வந்து போலீஸ் சரியாக தான் வேலை செஞ்சுருக்குன்னு அவர் சொல்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் முரண்படுறேன். களத்தில் அந்த இடத்துல இருந்த அந்த காவல்துறையுடைய சேவையை உண்மையிலேயே நான் மெச்சுறேன், பாராட்டுறேன். கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அவங்களுடைய அந்த தூக்கிட்டு ஓடுறாங்க அந்த கூட்டத்துக்குள்ளாக, தவறி அவங்க வந்தாலே காலி, அப்படி வேலை செய்தாங்க அவங்க. அதெல்லாம் நான் குறை சொல்லவே இல்லை. போலீஸை நீக்க கூட சுதந்திரமாக விட்டிங்கனாக்கா, எனக்கு அவங்க ரொம்ப காலமாக நான் க்ரைம் அவங்க கூட நான் பார்த்துருக்குறேன். ஒரு குற்றம் நடக்கணுமோ நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற இடத்துல அவங்க இருப்பாங்க. நினச்சா அடுத்த ஒரு 12 மணி நேரத்தில் அடுத்து சுத்தமாக தொடச்சி போடுவாங்க. நீங்கள் சுதந்திரமாக அவங்க செயல்பட விடலை. நல்ல அதிகாரிகள்லாம் எங்கேயோ தூக்கி போய் வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னால் செய்யணும் அப்படின்ற மாதிரியான அதிகாரிகள் வச்சுட்டு அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி. டிஜிபியே பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறார். சொல்லுங்கள். அதையே உங்களால் பொறுப்பாக வைக்க முடியல. ஒழுங்கான ஒரு டிஜிபி இங்கே வைக்க முடியல. அந்த இடத்துல ஒரு பெரிய பதவிக்கான வார் நடந்துக்கிட்டு இருக்குது. அப் டு பாட்டம் இந்த மாதிரி கொலாப்ஸில் இருக்குது உன்னுடைய காவல்துறை. அப்பா சொன்னார், உங்கள் அப்பா இருக்கும்போது காவல்துறையினுடைய நுரையீரல் கெட்டு போச்சுன்னு. மொத்தமும் கெட்டு போயிருக்குது உங்கள் ஆட்சியில். சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துடுது. மரக்கணத்தில் சாவ இனிமேல் நடக்காது. நீங்கள் கள்ளக்குறிச்சியில் 69 பேர் நினைக்கிறேன். அந்த ஸ்ரீமதி பள்ளிக்கூடத்து கலவரம் நடந்ததில்ல, அதுலேயும் டோட்டல் ஃபெயிலர். நீங்கள் எதில் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? சொல்லுங்கள். எது உங்ககிட்ட லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருந்திருக்குது? இதுல இப்ப இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, குறிப்பாக வந்து இதுக்கு வந்து திமுக எல்லாம் காரணமே கிடையாது, முழுக்க 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 விஜய் தான் காரணம். அதுவும் ஒரு சில பத்திரிகையாளர்களே இப்ப இறங்கியிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்கு ஆதரவா வந்து 10,000 பேர் தான் இவங்க ஒருவன் சொல்லிட்டு இவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க அப்படின்ட்டு இவங்களே சொன்னதாகட்டும். ஒரு பத்திரிகையாளர்லாம் ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன அளவுக்கு விஜய் கட்சி நடத்துற அப்படின்னு சொல்லி அதே நாங்கள் கேட்குறோம். திருப்பி நாங்கள் கேட்குறோம், என்ன இழவுக்கு நீ அரசாங்கத்தை நடத்துகிற? 69 பேர் செத்தாங்கள கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடிச்சிட்டு. அன்றைக்கி இந்த கேள்வி வந்துச்சா உங்களுக்குலாம்? இந்த கேள்வி வந்ததா உங்களுக்குலாம்? என்ன இழவுக்கு நீங்கள் அரசாங்கம் நடத்துனா அன்றைக்கி இந்த அரசை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? எங்கே போய் பதுங்கிட்டீங்க? போகிறதுக்கு எதிராக நீங்கள் வாங்கி வாயில் கவிட்டு போய் படுத்துட்டீங்கன்னு கேட்கலாமா உங்களை? இந்த கோவம் அன்றைக்கி வருது இல்லை உங்களுக்கு? இந்த கோவம் அன்றைக்கி வந்திருக்கணும் இல்லை? ஏன் அந்த மக்களில் பெரும்பகுதி மக்கள் 90% மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கேட்க நாதி இல்லைன்றதுக்காக பதுங்கிட்டீங்களா எல்லாருமே? இதுக்கு வரீங்கல்ல, எதுக்கு நீங்கள் கட்சி நடத்துறீங்கன்னு கொதிக்கிறீங்கல்ல? நீங்கள் எதுக்கு அரசாங்கம் நடத்துறீங்கன்னு கள்ளக்குறிச்சி விஷசாராய சாவுக்கு, மதுராந்தகம் விஷசாராய சாவுக்கு, ஸ்ரீமதி விஷயத்தில் மிக பெரும் கலவரம் வெடிச்சதில்லை இல்லை? எதுக்கு நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்கன்னா அன்றைக்கி இந்த அரசை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? யாராவது கேள்வி கேட்டிங்களா? இந்த கோபம் அன்றைக்கி உங்களுக்கு வருதா? விஜய்னா மட்டும் இந்த கோபம் வருது இல்லை உங்களுக்கு? விஜய் நாளைக்கு உங்கள் கூட கூட்டணின்னு வந்துட்டோம். எப்படி தூக்கி எடுத்து நீங்கள் பேசக்கூடிய வாய் இல்லை உங்கள் வாய்? சொல்லுங்கள். என்ன யோகியதை இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? சொல்லுங்கள். விஜய் கட்சி நடத்தக்கூடிய தகுதி இருக்கிறதா, யோகியதை இருக்குதுன்னா உங்களுக்கு அரசுக்குள்ள நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். எப்படி இந்த அரசு மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? அவர்கிட்ட தப்பு இருக்குது. நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், இதை வந்து அன்ஃபிட் நீங்கள் இந்த சில விஷயங்களில் நீங்கள் விஜய் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. தொடர்ச்சியாக நான் ராவணாவில் அதை பதிவு பண்ணியிருக்கேன். இவ்வளோ அவசரத்தில் வந்துருக்கக்கூடாது. உங்கள் கட்சி தொண்டர்களை ரசிகர்களாக வச்சுருக்காதீங்க. அரசியல் பாடத்தை எடுங்க. டைமை வந்து நீங்கள் கீப்பப் பண்ணுறதுல வந்துட்டு 1 மணி நேரம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, அது எல்லா தலைவர்களுக்கும் தவறும். 7 மணி நேரம் வித்தியாசத்தில் இப்படி ஒரு அலட்சிய போக்கோடு அரசியல் நடத்தாதீங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் தவறு. அதை நம்ம சுட்டி காட்ட இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக நீ எதுக்கு அரசியல் கட்சியை நடத்துகிற யோகியது இல்லை உனக்கு? என்னக்கா உங்களுக்கு என்ன அரசாங்கம் நடத்துறது? வந்ததுலேருந்து லா அண்ட் ஆர்டர் ஃபெயில். உங்களுக்கு எத்தனை லாக்அப் டெத்து,
எத்தனை விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, எவ்வளோ அநீதி நடந்துகிட்டு இருக்குது, வேங்க வயல் தண்ணி தொட்டியில் மலம் கலந்துது, எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, தகுதி இருக்குது, தகுதி இல்லை புயலுன்னு சொல்கிறீங்களே, எப்போனா ஒரு குரல் கொடுத்துருக்கீங்களா? இதை விட அதிக எண்ணிக்கை வினோத் 67 பேர் கள்ளச்சாராயத்துக்கு போய் நின்றுக்கிட்டு இந்த கோபம் உங்களுக்கு அன்றைக்கி வரலையே? நீங்கள்லாம் எங்கே போய் எங்கடா இப்போ பதுங்க கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? எங்கே போய் பதுங்கிட்டீங்க நீங்களாம்? இந்த ஆவேசம், இந்த குரல் நான் பார்த்த மீடியாவில் சில பேருக்கு அப்படியே கொதிக்குது கண்ணங்கன்னெல்லாம். ஏன் அவ்வளோ முட்டு கொடுக்கணும்? விஜய் பக்கமும் தப்பு இருக்குது, இந்த அரசுக்கிட்டையும் தப்பு இருக்குது. விஜய்கிட்ட தப்பு இருக்குது பிரச்சனை இல்லை, அரசுக்கிட்ட தப்பு இருக்குது தான் எல்லாருக்கும் பிரச்சனை. புரியுதில்ல? ஏன்னா ஓட்டு போட்டு நீங்கள் வருவீங்க, நீங்கள் நல்லவர், வந்தால் விடியல் வரும்னு உட்காந்துட்டு இருண்ட காலமே இருக்குது. ஒன்றும் களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருண்ட காலமே உட்காது, உண்மையிலே இருக்குது. இதுக்கு கோவப்படலை. நான் பார்க்குற மீடியாவில் ஏன் இவ்வளோ ரத்த கொதிப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க? பார்த்து கொந்தளிக்குது. அந்த கொந்தளிப்பு உனக்கு கள்ளச்சாராயத்தில் அந்த குடும்பம்லாம் என்ன நடத்து, இதே மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க. இந்த வாழ்க்கையை தானே அவங்களுக்கு இருந்திருக்கும், இந்த கண்ணீர் தானே அவங்களுக்கு இருந்திருக்கும், இந்த வலி தானே அங்கேயும் இருந்திருக்கும். அதுக்கு ஏன் நீங்கள் ஒருத்தன் கூட இந்த முகத்தை நான் பார்த்தேன்ல, இந்த ஒரு முகம் கூட இந்த டிவியில் அன்றைக்கி விவாதிக்கல, எல்லாம் ஓடி பதுங்கிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு வரீங்க? இந்த ஊடகம்னா என்ன? ஊடகம்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டிங்களா? சிலர் அப்படி இருக்கலாம், எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? எது இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறிவிப்பு, வதந்திகளை கிளப்புறவர்கள் சமூக வலைத்தளங்களில் கூப்பிட்டு காவல்துறை விசாரிக்கும், காரணம் கேட்கும்னு. இதே தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்குன்னு சொன்னீங்க. என்ன நடத்துவீங்க? எத்தனை பேர் விசாரிச்சிங்க? எத்தனை பேர் தகவலை சொன்னாங்க? உண்மை சந்தேகத்தை கிளப்புனவங்களாம் சொன்னீங்களா? நான் சந்தேகத்தை அவதூறு வேறு, ஒரு இல்லாத விஷயங்களை உங்கள் மேலே வினோத் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா அது அவதூறு. இந்த அரசு திட்டமிட்டு ஆட்களெல்லாம் அனுப்பி இப்படிலாம் செய்தது, ஆமாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது அவதூறு. எனக்கான சந்தேகங்களை வைக்கிறேன். விஜய் மேலேயும் நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம். அதோட கூடுதலான விமர்சனம், அரசு தான் எனக்கு பொறுப்பேற்கணும். விஜய் பொறுப்பேற்க மாட்டார். அவர் கட்சி லீடர், அவர் சாதகம் பாதகம், அதுக்கான பனிஷ்மெண்ட், அதுக்கான வழக்கு அவர் சந்திச்சுட்டு போயிடுவார். இறந்த உயிருக்கு பொறுப்பு யார்? அரசா விஜயா? எந்த அடிப்படையில் நீங்கள் விஜய் மேலே குற்றச்சாட்டு சொல்ல வரீங்க? எனக்கு புரியலையே. போருக்கு வராங்க ஒருத்தர், எல்லாம் அநீதிக்காக ஒருத்தர் வராங்க. நீங்கள் நீதிக்கானவர்கள், நியாயத்துக்கானவர்கள், நீங்கள் தடுக்கிற வழியை பார்ப்பீங்களா? அவர் வந்து அடித்து பண்ணிட்டு போனோன்னு அழுவுன்னு உட்காந்துக்கிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு பார்ப்பீங்களா? தப்பானவராகவே இருக்கட்டும் விஜய், புரியுதில்ல? ஆனால் அது காக்க வேண்டியது நீங்கள் தானேங்க. உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் அவர்கிட்ட போலீஸ் இருக்குது. இந்த அரசு செய்யலைன்னா அப்புறம் உகாண்டாவில் இருக்கிற அரசை வந்து செய்துட்டு இருந்தது, அரேபியன் இருக்கக்கூடிய போலீஸாக வந்து இங்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது. சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் விஜய்கிட்ட இருக்குது, அரசாங்கமும் போலீஸும். எப்படி விஜய் பொறுப்பேற்பார்? அவர் கட்சி விஷயத்துக்கு வந்திருக்கிறார், அவர் மேலே நடவடிக்கை தப்புன்னு இருந்தால் நடவடிக்கை எடுங்க, அது வேறு விஷயம். இப்போ புஷி ஆனந்தை கைது பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, புரியுதில்ல? அது வந்து தனி ஒரு கட்சி என்ற பேரில் கட்டாயம். நானே எழுதியிருந்தேன், அல்லு அர்ஜுனுக்கு ஒரு நியாயமா, விஜய்க்கு ஒரு நியாயமா? ஒரு நடிகை அங்கே வந்து ரசிகை ஒன்று இறந்து போனதுக்கு அவர் கைது பண்ணது அந்த அரசாங்கம். கர்நாடகாவில் கிரிக்கெட் நிகழ்ச்சி பார்க்குறப்ப நெரிசலில் இறந்து போனவனுங்க சம்மந்தப்பட்ட எல்லாருமே கைது பண்ணிச்சு, காவல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுது. நீங்கள் யாரானா பண்ணியிருக்கீங்களா? இந்த மாவட்ட எஸ்பியை காணோம் அப்படிங்கிறாங்க. அது ஃபீல்டுலேயே வரல, அவர் யாருமே பார்க்கல. ஏன்னா இங்கேருந்து டேவிட்சன் வந்து சம்பவம் நடந்ததுக்கப்புறம் 2000 போலீஸோட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி சொல்கிறார். அதே மாதிரி அங்கே சம்பவம் நடந்த இடத்துல 500 காவலர்கள் இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து டேவிட்சன் சொல்கிறார். இப்போ இருக்கவங்க அங்கே தான் இருக்காங்க. ஆனால் சம்பவ இடத்துல மாவட்ட எஸ்பி, கரூர் மாவட்ட எஸ்பி எங்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. தெரியல, எங்கேனா ஒரு இடத்துல இருந்திருப்பார். பொதுவாக ஐபிஎஸ் கேடரில் கூட இந்த மாதிரி எஸ்பிங்கெல்லாம் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து இறங்கெல்லாம் நிற்க மாட்டாங்க, ஓரத்தில் இருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு காரில் உட்காந்து இல்லை ஆஃபீஸில் உட்காந்து என்ன எதுன்னு சென்சிட்டிவாக என்ன ஆச்சுன்னா தான் வருவாங்க. ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், அவ்வளோதானே. அதுக்காக ஒரு வராருன்றதுக்காக ஒரு வராருன்னு ஒரு எஸ்பி கேடரில் ஒரு ஐபிஎஸ் வந்து ரோட்டில் நின்றுட்டு இருப்பாரான்னா, க்ரௌடு போட்டிருக்கோம் ஓகேன்னு. பட் ஆனால் தடுக்கும் அளவுக்கு செயல்பாடு இல்லை, ஃபெயிலியர். அதுக்கு அந்த மாவட்ட எஸ்பி பொறுப்பேற்றுக்கணும். அவரை நேரம் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், அந்த கலெக்டர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். புரியுதில்லை? இதெல்லாம் செய்யாமையே உட்காந்துட்டு இவ்வளோ வியாக்கணம் பேசுகிறீங்களா? அப்புறம் இதில் யார் அரசியல் பண்ணுறது? எப்போ தான் நீங்கள் பொறுப்பேற்றுக்குவீங்க சொல்லுங்கள்? 41 பேர் இறந்ததுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் வேறு யார் வந்து பொறுப்பேற்பாங்க சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். விஜய்யா எப்படி அவர் பொறுப்பேற்க முடியும்? கட்டமைப்பு இந்த அரசாங்கம் விஜய்கிட்டே இருந்தது, உங்ககிட்ட இருந்தது. இவ்வளோ ஃபோர்ஸ் வச்சு நீங்கள் தடுக்கிறது விட்டு விஜய் மேலே சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அது அக்யூஸ்ட் நம்பர் 1 நீங்கள், 2 தான் விஜய். நியாயப்படி பார்க்க போனாங்க. இல்லை, நாமளே காவல்துறை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். இதில் ஏன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஈவெண்ட், ஒரு பெரிய ஈவெண்ட்னா காவல்துறை கோட்டை விடுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஏஆர் ரகுமானோட ஈவெண்ட் இதே மாதிரி தான் ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆச்சு. சிஎம் கான்வாயவே வந்து பொதுமக்கள் நடுவில் நிற்க வச்சுட்டாங்க. ஏர் ஷோவில் 5 பேர் இருந்தாங்க. இப்போ இந்த சம்பவம், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் சொல்லிட்டு இந்த மாபை ஹேண்டில் பண்ணுறதுல
இதுல ஏன் போலீஸ் வந்து இந்த அளவுக்கு மோசமா நான் இருக்காங்க? இப்போவும் சொல்கிறேன், காவல்துறை அந்த வீட்டில் நான் ரொம்ப வருஷம் பார்த்துருக்குறேன், புரியுதில்ல? இப்போவும் சொல்கிறேன், காவல்துறையை நீங்கள் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாம் பண்ணுறது இல்லாமல் பண்ணுறது 24 மணி நேரத்தில் சுத்தமான ஒரு இடமா கொண்டு வருவாங்க. எந்த ஒரு சம்பவத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் அரசியலை புகுத்துறீங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு டிஜிபியை போடணும், உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர். இதில் வந்து போலீஸ் எஸ்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட மந்திரி ஒத்துக்கிட்டால் தான் அங்கே நீங்கள் எஸ்பியாக இருக்க முடியும். இந்த எஸ்பி கொஞ்சம் முறுக்கின மாதிரி இருக்கிறாரு, வேணான்னா மாற்றணும். அப்போ நேர்மையான அதிகாரிக்கு எங்கே வேலை இருக்கும்? சில அதிகாரிகள் எதுக்கடா இங்கே வந்துட்டு ஏதோ சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற அதிகாரிகளால் வரக்கூடிய விளைவு இது. அரசியல் தலையீடு இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் காவல்துறையாக வைக்கல. முதல்ல நீங்கள் காவல்துறை மேலே குறை சொல்கிறத நிறுத்துங்க. குறை எங்கே சொல்லணும்னா முதலமைச்சர் சொல்லுங்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள். இவங்க வந்து அவர் தான் துறை, இவங்க அவங்க சொல்கிறவங்க அவங்க செய்யக்கூடியவங்க அவங்க தான். ஃபெயிலியர்னாக்கா காவல்துறை ஃபெயிலியர் இல்லை, உன்னுடைய கட்டமைப்பு ஃபெயிலியர். நீங்கள் முதலமைச்சர் என்ற அந்த தலைமையை ஃபெயிலியர் ஆகியிருக்குதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் ஏன் காவல்துறை மேலே பழியை போட்டு நீங்கள் ஒதுங்கி போகிறீங்க? முதலமைச்சர் ஃபெயிலியர், நீங்கள் முதல்ல ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துருங்க. ரிசைன் பண்ணிவிடுங்க, வேணாமே. ஏற்கனவே 67 பேர், இப்போ 41 பேர், இன்னும் எத்தனை பேர் இந்த 4 மாதத்தில் எத்தனை குட்டிச்சோறு உழப்போகுதுன்னு தெரியல. ரிசைன் பண்ணிவிடுங்க, வேணாம், உங்களுக்கு இந்த பதவியே வேணாம். ஃபெயிலியர், நீங்கள் அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்கிறோமே. என்ன அதில் என்ன தலை போயிடுமா சொல்கிறதில்ல? நீங்கள் ஏன் சார் காவல்துறை மேலே சும்மா எதுக்கு எடுத்தாலும் காவல்துறை நீங்கள் காவல்துறையை விட்டால் எனக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுங்க. இவ்வளோ தான் இவங்க. இதுக்கு மேலே இடத்துலாம் நீ எவ்வளோ பெரிய கொம்பனாரு, நீ என்ன ஐடி கார்டை காட்டு, போயிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், எவனாலும் கூட்டணும், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அந்த மாதிரிலாம் கட்டுப்பாட்டை நாங்கள் பார்த்துருக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துலேயும் அரசியல் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் வைக்கணும். மன உளைச்சலுக்குள்ளே பல காவல் அதிகாரிகள் இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், மன உளைச்சலுக்குள்ளே இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட நல்ல அதிகாரி இந்த எங்கள் சிட்டியில் இருக்கிறாரு அருண் ஐபிஎஸ், இவர் நான் தொடக்கத்துலலாம் பார்த்துருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ஜெனூன்லாம் வந்து என்ன ராக்கெட் தான், அவர் ராக்கெட்டாக தான் விடுவார். நீ எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நான் குமுதத்தில் நான் அட்டன் பண்ணேன். ஒரு குடும்பம், ஏழை குடும்பம், பிரபலமான ஒரு அரசியல் பிரமுகர், சாதி பின்னணியை கொண்டவர், அதே சாதியை சேர்ந்தவங்க கிட்ட தான் வட்டிக்கு விடுறாங்க, பெரிய பெரிய ஃபைனான்ஸ். அது வீடே கடைசியாக வாங்கின லாரிக்கு வாங்கினார், கட்டிக்கிட்டு வர்றாரு. அதில் வட்டி ஏதோ முன்ன பின்ன இருந்திருக்கு, லாரியும் எடுத்துக்கிட்டாரு. அதோட போகணும் இல்லை, வீட்டை 2 மாதிரி வீடு, அந்த வீட்டை 2 பெண் குழந்தைகளை கொண்டு போயிட்டு வயசு வந்த பிள்ளைங்களோட ஊருக்கு வெளியில் வந்தால் அதோட முடிஞ்சு போகணும் கதைன்னு மிரட்டி விட்டு வந்த கதை அது. யார் ஒருத்தர் மூலமாக தெரிஞ்சு இவர் காலில் வந்து விழுந்து புகார் கொடுத்தாங்க. இவருக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, அந்த குற்றம் செய்த அந்த விஐபியும் அந்த வீட்டை இழந்தவங்களுமே ஒரே சமூகம். நீ யாரை வேணாலும் இது அநீதி, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரவுண்டப் பண்ணி தூக்குனார். கைது பண்ண போகிற நேரத்தில் ஏகப்பட்ட இடத்துலேருந்து ஃபோனு, நான் அப்போலாம் கவனிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் எதிர்க்க. இந்த மாதிரி நிறைய ஹையர் அஃபிஷியல் ஃபைனான்ஸ் விஷயத்தில் இவருக்கு மேல்பட்ட ஒரு அதிகாரி அதைவே பார்க்காம அரெஸ்ட் பண்ணவர் தான் அவர். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன, சுதந்திரமாக இருக்க முடியுது அவரால்? அதான் சொல்ல வர, எப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிகள் கூட இவங்ககிட்ட வந்தாங்கன்னா கரப்டடாக தான் வெளியே போகணும். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போகிறாங்களா பாரு. இவங்ககிட்ட இருக்கும்போது நிறைய பேர் பதறான், 5 வருஷம் ஐயோ இங்கே வேணாம் அந்த வேணாம், நான் டெல்லிக்கு போயிடுறேன், விட்டுருங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிக மேஜராக எதனா இந்த மாதிரி பேர் கடாத அளவுக்கு, இந்த மாதிரி சம்பவம் சாவுன்னு வந்து பேர் கடாத அளவுக்கு இருந்துட்டால் போதுன்னு நிறைய அதிகாரிகள் விட்டுரு, இவங்ககிட்ட வேணவே வேணாம். எத்தனை அழுத்தங்களுக்குள்ளார வேலை செய்கிறாங்க. இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு காவல்துறை செயல்படலாம், எப்படி செயல்படும்? அது செயல்பட விட்டால் தானே நீங்கள் சொல்லுங்கள். போதை மாத்திரையும் கஞ்சாவும் போகிறது நாட்டுக்கே தெரியுது, காவல்துறைக்கு தெரியாதா? தெரியுது. எடுத்தாக்கா உடனே ஃபோன் வருது, ஒன்றும் பண்ண முடியல. என்ன காரணம்? விலகிடுங்களா, நீங்கள் அரசியல்லேருந்து விலகிடுங்க. எனக்கு என்னன்னு தெரியாது. 24 மணி நேரத்தில் போதை தொடச்சி எடுத்துருவாங்க தமிழ்நாட்டில், புரியுமா உங்களுக்கு? நான் வேணால் சொல்கிறேன், சேலஞ்சு பண்ணுறேன். 24 மணி நேரத்தில் தொடச்சி மொத்தமும் எடுத்துருவாங்க, A to Z. எதுனா வேறு அப்படியே பிடிங்கி எவ்வளோ பெரிய விஐ பேர் தூக்கினது உள்ளே உட்கார வச்சுருவாங்க. போதை நடமாட்டம் கூட வராது. ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா, அரசியல் பின்னணியில் நீங்கள் எல்லாத்தையும் செய்து அவங்கள கையை கட்டி போட்டு வச்சுட்டு காவல்துறை சரியில்லைன்னு எத்தனை நாளுக்கு காவல்துறை, இந்த அரசாங்கம் சரியில்லை, அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் சரியில்லை, அதை சொல்லி நீங்கள் ரிசைன் பண்ண, அதை பேசு. காவல்துறையை பேசிட்டு இருந்தாக்கா இப்போ இந்த விவகாரத்தில் டெல்லி வந்து இந்த விவகாரத்தை அணுகிறது அப்படிங்கிறதே ஒரு இதாக இருக்குது. ஏன்னா குறிப்பாக வந்து சம்பவம் நடந்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு, ட்வீட் போடுறாரு, குடியரசுத் தலைவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் டேரக்டா களத்துக்கு போய் அங்கே ஆறுதல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜகவில் ஒரு உயர்மட்ட ஒரு கமிட்டியும் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஹேமமாலினி தலைமையில் ஒரு கமிட்டி, அனுராக் தாக்கூர் உள்ளிட்டவர்களாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து டேரக்டாக விசாரிக்க போகிறேன் அப்படின்ட்டு.
ஸோ டெல்லி இதுல காட்டுற தீவிரமும் வந்து நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. இல்லை எனக்கு தெரிஞ்சு இது பிரதமர் இருந்தப்ப இந்த மாதிரியான பெரும் அசம்பாவிதம் நடந்துட்டாங்க, உடனே ட்வீட் போடுறது, அனுதாபம் தெரிவிக்கிறது, விசாரிக்கிறது, இதெல்லாம் எனக்கு நான் வழக்கமான சம்பிரதாயம். அது கல்யாணம் காட்சின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறது. ஒன்றும் புதுசாக இருக்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இது தாண்டி ஒன்று நடந்திருக்குது. மத்திய உள்துறையில் இருந்துட்டு முக்கியமான அதிகாரிகள் சில பேர் அன்றைக்கி நைட்டே பின்னிரவு நேரம் சென்னையை வந்து சேர்ந்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சிபிஐ, ஐபி, இன்னும் மற்ற கட்டமைப்பில் இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க சோர்ஸு, அவங்களுடைய ஸ்பைன்னு சொல்லக்கூடியவர்கள் மூலமாக ஊடகத்திலிருந்தும் சொல்லலாம், அங்கே இருக்க வணிகர்கள்ட்டேருந்து சொல்லலாம், மற்ற இடத்துலேருந்து சொல்லலாம், அவ்வளவு சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்திருக்காங்க. கம்யூனிகேஷன் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக முழுக்க ஆய்வு பண்ணிவிட்டு இன்றைக்கி புறப்பட்டு டெல்லிக்கு போயிருக்காங்க. அதில் நிறைய தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை அவங்க அப்போவே உணர்ந்துருக்கிறாங்க. சம்திங் ராங் இதுக்குள்ளே ஏதோ அப்படின்றது தான் பார்க்குறாங்க. அங்கே களத்தில் இருந்த சில விவிஐபிகள், அது அமைச்சராக இருக்கலாம், முன்னாள் அமைச்சராக இருக்கலாம், இல்லை அவங்களாம் எந்தெந்த அதிகாரிகளுக்கு என்னென்ன உரையாடலில் இருந்தாங்க, எவ்வளோ நேரம் இருந்தாங்க, எப்பப்பெல்லாம் இருந்தாங்க, எந்த சென்சிட்டிவான நேரத்துக்கு பிறகு அவங்களுடைய உரையாடல்கள் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய செல்ஃபோன் டவர் எங்கே இருந்தது, பின்னாடி எங்கே இருந்தது, இது எல்லாமும் அனலைஸ் பண்ணப்படும் எடுத்துக்கிட்டாங்க. புரியுதில்ல? இந்த தகவல் ரொம்ப ரொம்ப புதுசு. இதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு விஐபி ஜாமீனில் இருக்கிறவர் செந்தில் பாலாஜி, அவருடைய ஜாமீன் மீண்டும் ரத்து செய்யப்படுமா தெரியாது. ஏற்கனவே ஒரு குற்ற வழக்கு இந்த மாதிரி இருந்துட்டு வெளியில் பிணையில் வரவங்களுக்கு ஒரு குற்ற வழக்கில் திரும்பவும் சிக்கிறாங்கனாக்கா அது ஜாமீனை ரத்து பண்ணிவிடுவாங்க. அநேகமாக அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா நமக்கு தெரியாது. இதை நம்ம அவதூறாலாம் சொல்லலை. ஆக இவர்களுடைய பங்களிப்பெல்லாம் அங்கே இருக்குது. எப்படி நீங்கள் அந்த இடத்துல இவ்வளோ இதுவாக ரியாக்ட் பண்ணீங்க? ஏன் கட்சி கொண்டு வந்துட்டு இருந்தீங்க? கட்சியினுடைய தண்ணி பாட்டில் எப்படி அங்கே வருது? இது நிறைய கேள்வி சுற்றி வருது. இல்லை எப்படி உடனடியாக இது பண்ணுறீங்க? ஆம்புலன்ஸ்லாம் இப்போ முன்கூட்டியே திட்டமிட்டு தயாராக இருந்ததா? கேள்வி வருதா இல்லையா? விழுந்துடுச்சிங்க. நான் நிறைய பார்த்துருக்குறேன். நான் பார்த்ததால சொல்ல வரேன். இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கூட இப்போ உட்காந்து நான் பேசியிருக்கிறேன். 12 நாள் தான் பேசியிருக்கிறேன். புரியுதில்லை? முழுக்க அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அவங்க தான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மூமெண்ட்லாம் சமயத்தில் சாப்பிட்டுட்டு இருப்பான், தூக்கி போட்டு சட்டை கூட மாட்டிருக்க மாட்டான், அப்படியே எடுத்துன்னு சர்றன்னு வருவாங்க. அந்த மாதிரி அது ஒரு சூழல். செகண்டு தான் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான நேரம். கோல்டன் டைம்னு சொல்கிற இடத்துல கட்சி கொடி எடுத்துகிட்டு வாங்க, கயிறு எடுத்துகிட்டு வாங்க, வண்டியில் நல்லா கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு வருவான் ஆம்புலன்ஸ்காரன். வழுக்குதாங்க சந்தேகம். அப்புறம் இந்த சந்தேகத்தை சொன்னாக்கா நீங்கள் வந்து அவதூறுன்னா இது எப்படி அவதூறுன்னு சொல்ல முடியும்? இது நீ விளக்கி சொல்லு. ஆமாங்க, சம்பவம் நடந்துட்டோன்னே நாங்கள்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி கட்சி கொடிலாம் நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் பிரபலப்படுத்தணும், அதுக்காக தான் நாங்கள் கட்டிட்டு வந்தேன். ஆனால் எங்கள் முதலமைச்சர் சொல்கிறாரு அரசியல் ஆக்காதீங்கன்னு. நாங்கள் இங்கே வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருப்போங்க, அரசியல் கட்சி கொடி தாங்க காட்டிட்டு வருவோம். சொல்லுங்கள். இதில் ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க சார்? குறிப்பாக வந்து இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதில் வந்து அரசுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, இந்த கேள்விகள் எப்படி இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஆனால் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்களே. குறிப்பாக இப்போ டிஜிபி கிட்ட கேட்குறாங்க, சார் லத்தி சார்ஜ் ஏன் சார் பண்ணீங்க? லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து உயர் அதிகாரியோடைய ஒரு பர்மிஷன் வேணும், அவர் சார்ஜ்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. ஸோ லத்தி சார்ஜ் ஏன் பண்ணீங்கன்னா டிஜிபி பதில் சொல்லாமல் எழுந்தும் போகிறார். முதலமைச்சர்கிட்ட இதே தான் கேட்குறாங்க, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு உரிய அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா முதலமைச்சரும் பதில் சொல்ல. உதயநிதி ஸ்டாலின் கேட்டால் நீங்கள் இந்த கேள்வி விஜய் கிட்ட கேளுங்க அப்படிங்கிறது. அப்போ விஜய் தான் இப்போ துணை முதலமைச்சரா? இல்லை விஜய் தான் முதலமைச்சர் ஸ்டாலினா? என்னங்க இதெல்லாம் பேச்சு? இதுதான் சொல்கிறது. அப்புறம் நீங்களே அரசியல் பேசுகிறீங்க, நீங்களே அரசியல் செய்கிறீங்க, வேறு யாரும் நீங்கள் அரசியல் பண்ணாதீங்கன்னா நாங்களே தான் அரசியல் பண்ணுவோம், நாங்களே தான் அழுதுக்குவோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. நாங்களே தான் உட்காந்து அழுதுக்குவோம், நாங்களே தான் புதைச்சிடும், நாங்களே தான் குழி தோண்டி படுத்துக்கோன்னா அது எப்படி? அடுத்தவன் தோண்டணும், அதில் கொண்டு போய் வைக்கணும், அடுத்தவங்க மண்ணை போட்டு மூடணும். இதுதான் ஒரு சம்பிரதாயம். எல்லாம் நாங்களே படுத்துக்கோம், நாங்களே செஞ்சுக்கோம், நாங்களே மூடிக்கொண்டதுக்கு பேர் கிடையாது. அதானே அர்த்தம் நீங்கள் சொல்ல வரீங்க. எப்படி விஜயை போய் கேட்குறீங்கன்னா விஜய் போய் கேட்குறதுக்கு நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க மிஸ்டர்? வருதா இல்லையா கேள்வி? விஜயை கேட்குறதுக்கு ஏன் உதயநிதி, விஜயை கேட்குறதுக்கு ஏன் ஸ்டாலின்? வருதா இல்லையா கேள்வி? இந்த மதிப்புக்குரிய 2 பதவிகள் எதுக்கு உங்களுக்கு? இந்த கேள்வி வருதா இல்லையா? பதில் சொல்லி. ஏடிஜி இப்போ சொல்கிறாரு, பார்க்குறேன் லட்டி சார்ஜெலாம் நடக்கலைன்றாரு. அப்போ அது உறுதியாக முதலமைச்சர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? டிஜிபி உறுதியாக சொல்லியிருக்கணுமா இல்லையா? நடந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குதுன்றாங்களா இல்லையா? இருக்கு. அப்புறம் ஏன் இல்லைன்றதை சொல்கிறீங்க? இருந்ததுன்னா எப்படி ஏன் அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலையில் லட்டி சார்ஜ் பண்ணால் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள். செதறி ஓடவே இடம் இல்லைங்க. லட்டி சார்ஜுன்னு நீங்கள் லட்டி சார்ஜுன்னு சோட்ட ஆரம்பித்தானா செதறும் கூட்டம். அப்போ அங்கே இடமே இல்லையா ஓடுறதுக்கு? நெருக்கிக்கிற இடத்துல என்னென்னா ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஊந்தானா சாவு எப்படி? அதுதான் நடந்திருக்குது. அப்போ இதுக்கான காரணம் யாருன்றது வருது இல்லை உங்களுக்கு? இதை வெளியில் பேச முடியல, இதுக்கான பதிலை சொல்ல முடியாத போது நீங்கள் விஜய் கிட்டே கேளுங்கன்னா, விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இல்லை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரா? நீங்கள் எதுக்கு இருக்கீங்க மிஸ்டர் உதயநிதி அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? இதுக்கு பேர் தான் வந்துட்டு அரசியல் இவர்கள் செய்கிறார்கள், இவர்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு இருக்குது,
இவர்களுக்கு ஏதோ ஒன்று இருந்து அது எக்ஸ்போஸ் ஆகுதுன்ற பதட்டத்தில் உங்களுடைய பதில் இப்படிலாம் இருக்குது. யாரும் இதை பற்றி பேசக்கூடாது, தண்டோரா போட்டுறேன் இன்றைக்கி, எதனா பேசுனீங்கன்னா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? எனக்கு இருக்கிற சந்தேகத்தை சொல்கிறேன், வாங்க என்னை கூப்பிடுங்க, நான் எழுதி கொடுத்துட்டு வரேன், பதில் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். இல்லை நான் கோர்ட்டுக்கு போவேன், இந்த மாதிரி என்னை எழுதி கேட்டு வாங்கினீங்க, இதுக்கான பதில் எனக்கு ஒன்றும் தரல, இது என்ன ஆச்சுன்னு நான் போவேன் கோர்ட்டுக்கு. புரியுதில்ல? என்ன நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது, விவாதிக்கக்கூடாதுன்னா, நீங்கள் உங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு ஆட்டானீங்க, எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க, எவ்வளவு கூப்பாடு போட்டீங்க, எவ்வளவு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. சொல்லுங்கள், ஒப்பாரியே வச்சுங்க. நீங்கள் இன்றைக்கி ஒப்பாரி வைக்க ஆள் இருக்குதா? இந்த கூட்டம்லாம் எங்கே போச்சு? நீங்கள் யாரும் அரசியல் பண்ணாதீங்க. நீங்கள் அரசியல் பண்ணப்போ வலிக்குதா உங்களுக்கு? இந்த வலியை மற்றவங்க 41 குடும்பம் இறந்துக்கிட்டு இருக்குல்ல, பதில் சொல்லிருக்குல்ல ஒரு ஆசை. கவர்மெண்ட் நீ சொல்லாமல் யார் சொல்லுவாங்க? விஜய் அக்யூஸ்டு, அவங்க தான் குற்றவாளி. சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த கேள்வி வருதா இல்லையா? என்ன கேட்டிங்கன்னா A1 அரசு, A2 தான் விஜய். புரியுதில்ல? நான் தெளிவாக சொல்லுவேன், அரசு தான் இதுக்கு முழு பொறுப்பு. 2வது தான் விஜய். விஜய் பண்ணது ஃபால்ஸ், தவறு, டைம் கீப்பப் பண்ணாத போனது. அடுத்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்தது. இதில் கூட காவல்துறை தான் பண்ணியிருக்கணும். காவல்துறை அவர் வண்டி எடுத்துக்கிட்டு வரும்போது அவருக்கு முன்னாடி ஒரு 5 வாகனம், பின்னாடி ஒரு 5 வாகனம், கொஞ்சம் கேப் விட்டு மற்றவங்களாம் பின்னாடி வாங்க, இந்த ரோட்டை மறிச்சிக்கிட்டு ஸ்லோவாக பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. காவல்துறை செய்திருக்கணுமா, செய்திருக்கூடாதா? ஏன் செய்யலை? இவர்கள் வாகனத்துக்கு முன்னாடி அவங்க ஊர்வலமாக நகர்ந்துட்டு போவாங்களாம், தேர் போகிற மாதிரியே. அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவோன்றதுக்கு பேர் எதுக்கு காவல்துறை? அதான் சொன்னேன், காவல்துறையை நீங்கள் காவல்துறையாக விட்டிங்கன்னா அவங்க வேலையை அவங்க கிளியராக பார்ப்பாங்க. இன்ன வரைக்கும் சொல்கிறேன், அவங்க மேலே மிக குறுகியவர்கள் தான் காவல்துறை. அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கான மக்களை அவங்க கட்டுப்படுத்தணும். தாராளமாக செய்துட்டு போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியல் தலையீடு இதுக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் இப்போ டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லா தகவலும் கலெக்ட் பண்ணி அங்கேருந்து வரும் கூடிய சீக்கிரம். இதில் யாருக்கு ஜாமீன் ரத்தாகுது, புதுசாக யார் அழுது ஒப்பாரி வைக்கிறது, இங்கெல்லாம் அழுது ஒப்பாரி வைக்காதப்பா, நீங்கள் ஒப்பாரி வைக்க வேண்டிய இடம் வேறு இருக்குதுன்னு எங்கே கொண்டுட்டு போகிறாங்க தெரியும். நீ சிரிக்காதீங்க. நீங்கள் இது காலமும் இதெல்லாம் நிரந்தரம் உங்களுக்கும் கிடையாது. இன்னும் 6 மாதம் தான் உங்களுக்கு. மக்கள் கொதிச்சு போய்க்கிறதுல வெளிப்பாடு தான் விஜயை நோக்கி கூட்டம் போகுது. புரியுதில்ல உங்களுக்கு? உங்கள் மேலே இருக்கிற எதிர்ப்போட காரணம் தான். முன்னாடி அந்த பக்கம் நகர்ந்து இதே கூட்டம் தான் ஒன்று சீமானுக்கும் போயிட்டு இருக்குது. ஏன் அந்த கூட்டம் போகுது சொல்லுங்கள்? உங்கள் மேலே இருக்கிற எதிர்ப்பு தானே. இல்லைன்னா அந்த கூட்டம், அந்த க்ரௌடு அங்கே வருமா? புரிஞ்சுக்குங்க. 2026 நீங்களே நிரந்தர முதலமைச்சர், அடுத்தது இன்ப நிதிக்கு அடுத்ததுக்கு இன்னொரு துன்ப நிதியும் தமிழ்நாட்டுக்கு இருக்குது ரெடின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கான முடிவு எடுத்துட்டாங்க. அதனுடைய பதட்டம் தெரியுது. இந்த அழுகுற சீன்லாம் நீங்கள் 26க்கு பிறகு வச்சுக்கோங்க. தேர்தல் முடிவு வரும்போது வச்சுக்கோங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுதுக்குங்க. இப்போ அழுதாதீங்க. இப்போ அழுதா மக்கள் நம்ப மாட்டாங்க. நன்றி சார். பொலிகள் பதில். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.